யமதர்மனுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கோவில் இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியுமா? அது எதனால வந்துச்சுன்னு தெரியுமா? பிரம்மனின் 5 தலைகளில் ஒன்றை சிவன் பிடுங்க சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு. அதை போக்க சிவன் படாத பாடு படுறாரு. இதை கேள்விப்பட்ட யமனுக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. என்னடா இது, ஒரே ஒரு தலையை எடுத்ததுக்கு போய் அப்பேற்பட்ட சிவனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சுன்னா தினம் தினம் லட்சக்கணக்கான உயிர்களை எடுக்கிற எனக்கு எத்தனை பிரம்மஹத்தி தோஷங்கள் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு நேரா தியாகராஜர் கிட்ட போய் தன் பயத்தை போக்கும் வழியை கேட்க தியாகராஜர் யமன் கிட்ட சொல்றாரு, தர்மராஜனே, நீங்கள் சிவனை நோக்கி தவம் செய்யுங்கள்னு சொல்ல உடனே யமன் சிவனை நோக்கி பல ஆண்டுகள் தவம் செய்ய நேரில் வந்த சிவன் என்ன வரம் வேண்டும்னு கேட்க அதுக்கு யமன் சொல்றாரு, ஈஸ்வரா, நான் உயிர்களை எடுக்கும் வேலையை செய்வதால் என்னை பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. அப்ப சிவன் சொல்றாரு, கவலை வேண்டாம் தர்மராஜனே, உன்னை எந்த தோஷமும் பிடிக்காது. மேலும் என்னை வேண்டி நீ வரம்பிருந்த இத்தலத்தில் இனி உனக்கும் ஒரு கருவறை அமையும். இங்கு நான் வாஞ்சிநாத சுவாமியாக அருள் புரிவேன். மேலும் யமனுக்கு முதலில் பூஜை செய்த பிறகுதான் எனக்கு இத்தலத்தில் பூஜை நடக்கும்னு வரம் தர அப்பதான் திருவாரூர் அருகில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் கோவிலில் யமனுக்குன்னு தனி சன்னதி உருவாச்சு. இங்கு வருபவர்களுக்கு மரண பயம் நீங்கும், ஆயுள் பலம் கூடும், அமைதியான இறுதி நாட்கள் அமையும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.